Hi, hello, welcome to Maths class. I am Satya, your Maths teacher. In last class, we have seen about last example 1.1 and 1.2. Okay. Today we are going to see about 1.3. Okay. Example 1.3. Prove that here they given A, B, C, three sets. Among these three sets, these conditions they given. This answer we have to bring B dash intersection C dash. Let's see how to do this. பாருமா இந்த A intersection B அப்படின்றது ஏன்ற செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. A intersection B is subset of A, then A is subset of A union B அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து இதுக்கு நான் வென் டயக்ராம் மூலமா சொல்லியிருக்கேன் பாருங்க. A intersection Bன்றது இந்த பார்ட்டா. ஓகே, நெக்ஸ்ட் A யூனியன் Bன்றது இந்த பார்ட். ஓகேவா? இப்போ இந்த A intersection B வந்து ஏக்குள்ள இந்த பார்ட் வந்து ஏல இருக்குல்ல, அப்ப என்ன சொல்லலாம்? A intersection B subset of Aன்னு சொல்லலாமா? அதாவது இந்த ஒரு பார்ட் வந்து ஏக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அதேபோல A யூனியன் B சப்செட் ஆஃப், சரி பாருங்க, A சப்செட் ஆஃப் A யூனியன் B, இந்த ஏன்ற பார்ட்டு A யூனியன் B குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் டுகெதர் எழுதியிருக்கேன் பாருங்க. A intersection B subset of A, then A subset of A union B. ஓகேவா? இதான் அங்க கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, A intersection B dash intersection C இங்க கொடுத்துருக்காங்கல்ல, subset of A subset of A union B dash union C. இதுக்கு பாருங்க, A intersection B dash intersection C dash. ஓகேவா? B dash கிடையாது, C dash கிடையாது, A மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை A இருக்கு, C இருக்கு, B கிடையாது, அதனால தான் B பார்ட் வந்து நான் ஷேர் பண்ணலை. ஓகே, இந்த டூ கண்டிஷன்ஸ்ல இருந்து பாருங்க, A intersection B dash intersection C dash எதுக்குள்ள இருக்கு? ஏன்ற செட்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே போல A யூனியன் B dash யூனியன் C வந்து எதுக்குள்ள இருக்கு? A இருக்குல்ல, இதுல பாருங்க, ஏன்றது இதுக்குள்ள இருக்கு, அதனால தான் A சப்செட் ஆஃப் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, A யூனியன் B dash யூனியன் C எடுத்திருக்கா. அப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இங்கே கொடுத்துருக்கிற A யூனியன் B, இப்போ இங்கே இருக்கிறது, இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. A union B dash union C, A intersection B dash intersection C dash ரெண்டுத்துக்கும் காமனான பார்ட்னா என்னன்னு சொல்லலாம்? A intersection B dash intersection C dashன்னு சொல்லலாம். ஏன் நான் இந்த மாதிரி எடுத்தேன் பாருங்க, இதுல இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் காமன் இங்க இருக்கா பாருங்க, இருக்கா? இது என்னன்னு சொல்லலாம்? A மட்டும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, பர்டிகுலரா இந்த டூ பார்ட் இல்லை, அதனால அதுக்கு எப்படி நேம் சொல்றான்? B கிடையாது, C கிடையாது, A மட்டும்தான். ஓகேவா? A intersection B dash intersection C dash. ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஒன்னுக்கு வருவோம் பாருங்க. இங்க B dash intersection C dash இருக்கு, இங்க A யூனியன் B யூனியன் C dash இருக்கு. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வென் டயக்ராம் பாருங்க, B dash intersection C dash, B கிடையாது, C கிடையாதுன்றாங்க. அப்ப A மட்டும் இருக்கணுமா? அப்ப C டேஷ்னா C மட்டும் கிடையாது, அப்ப A B இருக்கலாம். இந்த பார்ட்ல எல்லாம் C இருக்கனால அது ஷேர் பண்ணல நான். A யூனியன் B யூனியன் C டேஷ், C மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற எல்லாமே இருக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் வந்து நான் இப்படி எழுதலாமா பாருங்க, B dash intersection C dash subset of C dash இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த C டேஷ்ன்றது கண்டிப்பா இதுக்குள்ள இருக்குல்ல, அதுதான் பாருங்க, A யூனியன் B யூனியன் C dash. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த B dash intersection C dash தான் இது மூணுத்துலேயும் காமனாக இருக்கு, அதான் இங்கே எழுதியிருக்கப்போம். A யூனியன் B யூனியன் C dash intersection of B dash intersection C dash equal to B dash intersection C dash. காமனான பார்ட் இது மட்டும்தான். ஓகேவா? இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இதனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய வேல்யூ இங்கே பார்த்தோம். A intersection B dash intersection C dash லாஸ்ட் பேஜில்.
இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ என்ன பாருங்க, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், யூனியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலையும் யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும், அதாவது இங்கே கொடுத்துருக்க பாருங்க, பி கிடையாது சி கிடையாது அப்படின்னா என்ன பாருங்க, ஏ பார்ட்டில் இந்த இடம் மட்டும்தான். நெக்ஸ்ட் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஓகே பாருங்க, அப்போ இங்கேயும் பி கிடையாது சி கிடையாதுன்னும் போது ஏ, இது ரெண்டுத்துலேயும் காமனான பார்ட்டு தானே. இது என்னன்னு சொல்லலாம், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்னு சொல்லலாமா. அதனால தான் இது ரெண்டுத்துக்கும் யூனியன் அப்படின்னு ஜாயின் பண்ணால் ரெண்டுமே சேம் தானே. அப்போ நான் என்ன எழுதுறேன், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஏன் இது கூட எழுதலாம், ஆனால் நம்மளுக்கு ஆன்சரில் இதை மட்டும் கொடுத்ததுனால நான் இதை மட்டும் எழுதியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரில் இது இருந்துச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கூட எழுதலாம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5, இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிஷன்ஸ் 1.4 பார்க்கலாம். 1.4 பாருங்கள், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு செட்டு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏன்ற செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து 1லேருந்து 5 வரைக்கும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட் பின்ற ஒரு செட் எப்படி இருக்கும்னு வந்து சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, பின்றது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்றாங்க. அப்போ இந்த ஒன்றுக்குள்ளே 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் என்ன இருக்கும், அதனுடைய சப்செட்டு தான் பின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சச் தட் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறாங்க பியை பற்றி, ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு 4. அப்போ ஏல வந்து என்னென்னா 400 எலமெண்ட்டு பியில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பியில் அப்போ என்ன எலமெண்ட் இல்லை, 400 எலமெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் சி வாட் இஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அப்படின்றது. இங்க பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பின்னு கொடுத்தாங்க, நான் 4ன்னு கொடுத்துட்டாங்க இது. ஓகேவா. இது எக்ஸ்ன்ற செட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏன்ற செட்டோ கொடுத்தாச்சு. நம்ம பீன்ற செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. பீன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நெசசரி எலமெண்ட் பி, அப்போ பீன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா 1 2 3 5. ஏன் 1 2 3 5? ஏன்ற செட்டுக்கும் பீன்ற செட்டுக்கும் பார்த்தா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4 கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 விட்டுட்டு மற்ற எலமெண்ட் 1 2 3 5 கண்டிப்பாக அப்போ பியில் இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாசிபிள் எலமெண்ட்ஸ் இன் பி. அப்போ எக்ஸில் 1 2 3 5 வரைக்கும் இருந்தால் 4 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸில் என்ன பாசிபிளாக இருக்கலாம், 6லேருந்து 10 வரைக்கும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாசிபிள் எலமெண்ட்ஸ் இன் பின்னும் போது 6 7 8 9 10. ஓகேவா. அப்போ மேபி பீன்ற செட் எப்படி இருக்கலாம், இந்த 4 எலமெண்ட் வித் எனி 1. ஓகேவா. பாருங்க, ஒன்று 6ஆக இருக்கலாம், இல்லை 7ஆக இருக்கலாம், இல்லை 8ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். ஆனால் டோட்டலாக 5 எலமெண்ட்ஸ் தான் வரும். இதில் 4, இதில் 1. ஓகேவா. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட், அப்போ மொத்தம் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும், பீனில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். சப்செட்டுன்னு போது 2 பவர் n ஃபார்முலா. என்னன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ இதில் 4, இதில் 1, அப்போ 5. அப்போ 2 பவர் 5ன்னு இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் சப்செட்டை தான் என்ன பேர், அதுக்கு பவர் செட்டுன்னு பேர். அப்போ பவர் செட் ஆஃப் பி பாருங்க, ஃபார்முலா n ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 பவர் n. என்னன்றது 5. அப்போ 2 பவர் 5 வந்து 32. ஓகேயா. அப்போ 32 நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் பி அப்படின்றது 32 அப்படின்னு வருது. ஓகேவா. பின்றதுல 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் பி வந்து 2 பவர் 5 32. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5. அந்த 1.5 தான் நம்ம இங்கே பார்த்தோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, n ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு 2n ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 4 into n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் if n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14, then find n ஆஃப் பி ஆஃப் ஏ பவர் செட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பவர் செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ, அதாவது n ஆஃப் ஏ தெரிஞ்சாதான் n ஆஃப் பி ஆஃப் ஏக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட் n ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் n ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, n ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ வந்து 2 into
இது ஈக்குவல், இது 4 இன்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ இது எதனா ஒரு வேல்யூவை நான் கேன்னு எடுத்துக்கிறேன், அது என்னன்னு தெரியல, ஆனால் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது 2 இன்ட்டுக்கு ஈக்குவல், இது 4 இன்ட்டுக்கு ஈக்குவல், இந்த டோட்டல் வேல்யூ பி டிஃப்ரென்ஸ் ஏக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. அதனால் நான் ஏ இன்டர்செக்ஷன் பியை கேன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த கேன்ற வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி 2k. ஏன் 2k? இதனோட டோட்டல் வேல்யூ வந்து நான் கேன்னு எடுத்தா இங்கே 4 இன்ட்டு கே 4kன்னு வரும். ஓகேவா? அப்போ 4k இங்கே 2, அப்போ 2 இன்ட்டு 2k தான் என்னது 4kன்னு வரும். அதனால தான் இது 2kன்னு எடுத்தேன். நெக்ஸ்ட் என் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ, அப்போ இது 4k வரணும், இதனோட டோட்டல் வேல்யூ நான் 4k, அதனால தான் இங்கே 4k. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து முன்னாடியே பார்த்துருக்கு. n of a union b equal to n of a difference b plus n of b difference a plus n of a intersection b. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் போடுங்க. 2k plus 4k plus k 7kன்னு வருது. n of a union b என்ன 7kன்னு வருது. ஓகே, ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க n of a union b வந்து 14 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? அப்போ அந்த 14 வேல்யூ கொடுத்தாங்க, இது வந்து 7kன்னு பார்த்தோம், இங்கே 14 கொடுத்துருக்காங்க. அப்போ k ஈக்குவல் டு 14/7 2. ஓகேவா? கேவோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிச்சு. அப்போ நம்ம வேல்யூ என்ன எடுத்தோம் பாருங்க, அங்கே 2k. அப்போ 2 இன்ட்டு 2 4, இங்கே 4k. அப்போ 4 இன்ட்டு 2 8. n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து k வந்து என்ன 2. ஓகேவா? இப்போ நம்ம n ஆஃப் ஏ, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபார்முலா பாருங்க. n of a difference b plus n of a intersection b. a difference b 4ன்னு பார்த்தோம். ஓகேவா? a intersection b, n of a intersection b வந்து 2, 4 plus 2 என்ன 6. ஓகேவா? இப்போ n of p of a பார்க்க போகிறோம். அதாவது பவர் செட் ஆஃப் a, அதாவது என்னன்னா நம்பர் ஆஃப் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட் தான் என்னது 2 பவர் n of a. அப்போ 2 பவர் இங்கே 6ன்னு வந்து 2 பவர் 6 என்னது 64. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6. 2 set have, 2 செட்டை